என்றால் எவனும் அறுக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோ, எவனும் அறுக்க முடியாது. என் அன்பிற்குரிய உறவுகளே, நீண்ட நெடிய போராட்ட களம். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று 100 ஆண்டு காலம் கடந்து இந்த இடத்தில் அந்த கோரிக்கை இன்னும் வழங்கடித்துப்பட்டு தான் கிடக்கிறது. அது யாருடைய கோரிக்கை என்று பார்த்தேன்னா எல்லா பேரும் சொல்லுவேன், அது பல்லர்களுடைய கோரிக்கை, தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கை என்று. புழுதி காட்டில் பிறந்த எங்க அண்ணன் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் வந்தான். 100 ஆண்டு காலமா ஒரு குடி பேசியது, எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்கள், நாங்கள் எஸ்சி இல்லை என்று முழங்கினான். யாரும் செவியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஆனா எங்க அண்ணன் செந்தமிழன் சொன்னான், தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் என்பது அந்த குடிக்கான போராட்ட களம் அல்ல, அவர்களுக்கான கோரிக்கையும் அல்ல. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்தான். அதற்கு பிறகு தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை இந்த மண்ணில் மரபன் பேசினான், அது வரலாறு. தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை கோணான் பேசினான், அது வரலாறு. தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை நாடான் பேசினான், அது வரலாறு. தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை பறையன் பேசினான், அது வரலாறு. தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை என்னுடைய வளையல் முத்திரையன் பேசினான், அது வரலாறு. தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை வன்னியன் பேசினான், செம்மான், கொயவன், கொல்லன், கொத்தன், கண்ணச்சன் எல்லாம் பேசினான். லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர்களுடைய கோரிக்கையாக மாறியது தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்த எங்க அண்ணன் சீமான் எடுத்தாண்டா, அது உலகம் பேசுறான். அன்னைக்கு உலகம் பேசுறான். சீமானாகிய நான் என்று ஒரு நாள் சட்டசபையில் குரல் ஒலிக்கும் போது தேவேந்திர குல மக்களுடைய பட்டியல் உடையும். இந்த நில சிக்கிச்சு நீ சத்தடா திராவிட கட்சிக்கார, எழுதி வச்சுக்கடா, நீ எழுதி வச்சுக்கோ. நீ பசும் போர்வை போர்த்தப்படும் சிறுலுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு விவசாயி இருக்கான். வெண்டைக்காய், சுண்டக்காய், கத்தரிக்காய், வெங்காயம் எல்லாம் போய் அவனால் விற்க முடியல. இந்த குன்னூரில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சிறந்த பகுதி, பூவு எவ்வளவோ இருக்கு, ஆனால் அவனால் விற்க முடியல. எவனோ ஒருத்தர் தீர்மானிக்கிறான். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகளாக இருந்தாலும் சரி, எல்லா வளங்களும் அரசே கொள்முதல் செய்யும். அதற்காக நீ விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்ப நீர் மேலாண்மை என்பது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் நீர் மேலாண்மை மீண்டும் பழந்தமிழர் பாண்டியர் அரசு எப்படி கட்டி எழுப்பினானோ அதே வடை வாரியமும் கழுங்கு வாரியமும் கட்டி எழுப்பப்பட்டு இந்த மக்களுக்கு ரசாயனம் இல்லாத ஒரு தற்சார்பு ஒரு அரசை நாம் தமிழர் கட்சி கட்டி எழுப்பும். அதற்காக நீங்கள் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும், அன்பிற்குரிய உறவுகளே.